ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம அறுசுவை அமுதில் சிக்கன் பக்கோடா, அதுவும் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதோட 2 வர மிளகாய் சேர்த்துக்கிறோம். 4 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் நான் பச்சரிசி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வடிகட்டி சேர்த்துக்கிறோம். பச்சரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். அதையும் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப லிக்விட் ஆக்கிடாதீங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதோட நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா மிளகாய்த்தூள் பதிலாக சிக்கன் 65 பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் மசாலா மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதில் நாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கிறோம். 1/2 kg அளவுக்கு சிக்கன் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனில் மசாலாஸ் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு அண்ட் பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. தேவைப்பட்டால் சிக்கன் சேர்க்குறப்ப சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 1/2 hour மூடி ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா வெயிலில் காய வைங்க. இப்போ கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்துடுவோம். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, வீட்டிலையே நம்ம மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தட் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லை. ப்ளஸ் இந்த மெத்தடில் செய்கிறப்ப எண்ணெய் அவ்வளோவா அப்சார்ப் ஆகாது சிக்கனில். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நாம் கோட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாஸ் ஃப்ரை பண்ணுறப்ப எண்ணெயில் இறங்காது. எல்லாமே நல்ல கிறிஸ்பியான லேயராக சிக்கனில் ஒட்டிக்கும். பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் பக்கோடா நாம் சுட சுட வெறும் வாயில் சாப்பிட்டா அவ்வளவு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இதை நாம் சாதத்தோட பிரியாணியோட எதுகோட வேணாலும் நாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி எல்லா சிக்கனும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சிக்கன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் கூட செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் கிறிஸ்பியான எம்மியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you, my dear friends.